இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி என்ன ஸ்டேஜில் இருக்குது, ஸோ அடுத்து எந்த நிஃப்டி எப்படி மூவ் ஆகும், அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்விங் ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு நான் என்னென்னலாம் அனலிசிஸ் பண்ணேன், அந்த அனலிசிஸ் பேசிஸில் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு திஸ் ட்ரேடிங் கம்யூனிட்டி. என் பேர் பிரபு, ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி வந்து டெய்லி கேண்டில் எடுத்திருக்கேன். டெய்லி கேண்டிலில் நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நிஃப்டி என்ன ஆகும் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம சைக்காலஜி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ட்ரேடர்ஸோட சைக்காலஜி, அதாவது பையர்ஸ், புல்ஸ் அண்ட் பியர்ஸோட சைக்காலஜி பார்க்கணும். இப்போது இந்த ஸ்விங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெக்கு, ஓகேவா, இந்த ஒரு லெக் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிஃப்டி வந்து ஒரு பெரிய லெக் மூவ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்விங்கு அதில் வந்து ஒரு ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு 3 லெக் கரெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டபுள் பாட்டம் போட்டு இது ஒரு பெரிய லெக். ஆனால் பெரிய லெக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ரேஞ்சில் என்ன பண்ணுதுன்னா ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணும்போது பிரேக்கிங்ல ஃபெயில் ஆயிடுது. ஃபெயில் மீன்ஸ் இது வந்து எப்படின்னா செல்லர்ஸ் வந்து செல் பண்ணல, இங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்றவங்க புக் பண்றாங்க. இப்போ இந்த ரேஞ்ச் மார்க்கெட் இப்போ இந்த ஏரியாவில் என்டர் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டாப் போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபியர்ல புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இப்போ புக் பண்ண ஆரம்பிக்கும் போது இங்க செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுவாங்களா அப்படின்னா இந்த டைம்ல மார்க்கெட்ல, இப்போ நான் வந்து இது போட்டு காமிக்கிறேன் ரீப்ளேன்னு. ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கெட்ல ஒரு செல்லர்ஸ்னால செல் பண்ண முடியாது. அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த டைம்ல செல் பண்றாங்கன்னா எங்க வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இங்க செல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. செல்லர்ஸ் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப இயர்லியரா ட்ரேட் பண்றாங்களா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து செல் பண்ணுவாங்க. இப்போ நார்மலா செல் பண்றவங்க எப்படின்னா செல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இது வந்து ப்ராபபிலிட்டி மறுபடியும் மேலே போறதுக்கு தான் அதிகம். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா பையர்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பையர்ஸ் வந்து கண்டினியூஸா பை பண்றதுக்கு பையர்ஸ் இல்லை. ஸோ ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுது. இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேக்கம். இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேக்கம் கிரியேட் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு பையர்ஸ் இல்லாத மூவ் தான். அவங்களுக்கு பையர்ஸை வந்து ஃபைன் பண்ணுற வரைக்கும் ப்ரைஸ் வந்து இங்கே கீழே வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பை இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆகிட்டு ஒரு பை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் இந்த பொசிஷன் வருதோ அப்பெல்லாம் ஸ்ட்ராங் பையிங் வருது. ஸோ அதே டைம்ல இங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம் செல்லர்ஸ் வந்து ஓகே இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு நம்ம செல் பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப இயர்லியரான செல்லர்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் செல்லர்ஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ரெண்டு பேருமே பையர்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க, செல்லர்ஸ் வந்து ஷார்ட் செல்லர்ஸ், அதாவது இயர்லி செல்லர்ஸ் வந்து இப்போ இந்த ரிவர்சல் கேண்டில் பார்த்த உடனே அவங்களும் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் இந்த கேப். இந்த கேப் வந்து கண்டினியூஸாக இது பண்ணும்போது இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 கேண்டில், அப்போ கேண்டில் பை கேண்டில் பார்க்கணும். இப்போ இந்த கேண்டில் வந்து செல்லர்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேண்டில் பார்த்துட்டு செல் பண்ணுவாங்க. இயர்லியராக செல் பண்ணுறவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த கேண்டில்லே நம்ம ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு கேண்டில் பியர் கேண்டில் மறுபடியும் பியர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. வெளியே வராத யாரு, செல்லர்ஸ். ஸோ இப்போ இந்த 2 கேண்டில் போட்ட உடனே அவங்களுக்கு வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க. இப்போ என்னன்னா இந்த ஒரு ரேஞ்சை விட்டு தாண்டிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்சை விட்டு தாண்டின உடனே அவங்களா உடனே வந்து பயந்துட்டு பை பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பையர்ஸ் வந்து உள்ள ஆல்ரெடி பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால பெரிய கேப் அப்பு மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக வந்து இங்கே ஓப்பன் பண்ணோன்னே மறுபடியும் செல்லர்ஸ் வந்து இப்போ உள்ள செல்லர்ஸ் இருந்தாங்க, இன்னும் செல் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் வந்து திரும்ப பை பண்ணுறாங்க. இங்கே போனோடனே மறுபடியும் வந்து இந்த கேண்டில் செல் பண்ணதுக்கு ஒன்று இங்கே ஒரு சின்ன என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு பிவோட் பாயிண்ட் இருக்கு. அந்த பிவோட் பாயிண்ட்ல
பிவோட் பாயிண்ட்னா நார்மல் டிபிக்கல் பிவோட் பாயிண்ட் இல்லைங்க. இப்போ ஒரு ஹை 2 லோ இருக்கிறது பிவோட் பாயிண்ட்னு சொல்லுவோம் ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ அந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆன உடனே இந்த கேண்டிலை பார்த்த உடனே அடுத்து வந்து அக்ரெசிவ் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து இந்த இது வரைக்கும் வந்து எனக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறவங்க இதில் ஒரு பெரிய ஒரு செல்லிங்கை பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ இதுவும் ஒரு வேக்கம் தான். பையரை பொறுத்தளவுக்கு இது ஸ்ட்ராங் பையரை பொறுத்தளவுக்கு இது வேக்கம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து இங்கே ஒரு பையர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் பை பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் இப்படி போகாது. இன்னும் ஒரு டபுள் பாட்டம் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த ஃபிளாகை பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் இன்னொரு தடவை செல்லர்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். ஏன்னா இந்த இதுவும் வந்து ஸ்ட்ராங்காக கீழே வந்தாச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல செல் பண்ணவங்களாம் ஒரு ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா அப்போ அந்த பையர்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கன்சர்வேட்டிவான பையர்ஸ் வந்து செகண்ட் சிக்னலுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. அந்த செகண்ட் சிக்னல் தான் இங்கே கிடைக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் கூட போக மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து இந்த ஃபால் வந்து நல்ல அக்ரெசிவான ஃபால். ஸோ அது வந்து மீடியம் கேண்டில்ஸ், மீடியம் பியர் கேண்டில்ஸ். ஸோ இந்த கேண்டில் வந்து எப்படின்னா பெரிய கேண்டிலாக இருந்ததுன்னா ஒரு அதாவது ஃபைனல் ஃபிளாக், அதாவது கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அப்படி கிளைமேக்ஸ் கிடையாது, ஒரு மீடியமான கேண்டில். ஸோ ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் மாதிரி தான் இது வந்து தெரியுது. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வேக்கம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த இடம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது டபுள் பாட்டம்னா கொஞ்சம் வந்து அந்த பாட்டம் ரீச் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆகுது, ரிவர்சல் ஆகுது. ஆனாலுமே இந்த ஒரு இதை வந்து இந்த ஒரு டவுன்ஃபாலை பிரேக் பண்ணல. ஸோ அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணுது, பட் ஆனால் கீழே வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் கூட க்ளோஸ் ஆகுறப்ப ஒரு சில செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இது கேண்டில் உடச்சிட்டு போயிடும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த செல்லர்ஸ் வந்து இன்னுமே இந்த இதுக்கு கீழே கொஞ்சம் போகும் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்களுமே என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. ஸோ இயர்லியராக இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து புக் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல பையும் கிரியேட் ஆகும், பையர்ஸும் வருவாங்க, அதே சமயம் இவங்களும் செல் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ரிவர்சல் கேண்டில். அதுக்கடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க. ஸோ யாரும் வந்து ஸ்ட்ராங்காக செல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆல்ரெடி இவங்கெல்லாம் வந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸ்ட்ராங் செல்லர்ஸ் அப்படிங்கிறது இன்னும் பார்ட்டிசிபேட் ஆகலை. ஏன்னா இந்த ஸ்ட்ராங் செல்லிங் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரேக் மொமெண்டம் இன்னும் கிடைக்கல. ஏன்னா இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீன் கேண்டில்ஸ் பாருங்க, ஒவ்வொரு இடையிலையும் க்ரீன் கேண்டில்ஸ், கண்டினியூஸ் ஃபால் அப்படிங்கிற இடம் எங்கேயுமே இல்லை. ஸோ ஒன்ஸ் இந்த ஃபால் கூட என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் ரீட்ரேஸ்ட் ஆகி அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணிடுது. 2 க்ரீன் கேண்டில் வந்தது. இப்படி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள க்ரீன் கேண்டில். அப்போ இது என்னன்னா எக்ஸாக்டாக ஸ்ட்ராங்கான பையர்ஸ் கிடைக்கல, அவ்வளோதான். ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து அப்படியே கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆன உடனே ஸ்டார்ட் பையிங். ஸோ செல்லர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த இதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த செல்லர்ஸ் இது வரைக்கும் செல்லர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் செல்லர்ஸ் அவங்க இந்த கேண்டில் போனோடனே மறுபடியும் கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து இதுக்கு கண்டினியூஸாக போகணும்னு நினைப்பாங்க, பட் போச்சு, கிவ் அப் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் ஒரு பிக் கேப். ஆனால் பையர்ஸ் இல்லை இந்த இடத்துல. இப்போ என்ன ஆகுதுன்னா பையர்ஸ் என்னன்னா இன்னுமே கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது வந்து ஃபுல்லாக செல்லர்ஸ் வாங்கினதுனால ஒரு கேப் அப் நடந்திருக்குது. ஸோ எகெயின் வந்து ப்ரைஸ் வந்து ஃபால் பண்ணி இந்த இடத்துல வந்துச்சு ஒரு பையர்ஸ் பைன் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போன உடனே இங்கே இந்த 2 கேண்டில் ரிவர்ஸ் ஆகி இந்த பியர் கேண்டில் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் இந்த க்ரீன் கேண்டிலுக்கு 3rd கேண்டில். ஸோ இது வந்து புல் கேண்டில். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குது, பையர்ஸ்க்கு ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், டபுள் பாட்டம் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ ப்ரைஸ் கீழே வந்தோடனே அவங்க வந்து அக்குமுலேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, இந்த மார்க்கெட்டில் இப்போ யாரும் செல்லர்ஸ் வந்து இப்போ சுத்தமாக வேக்கம் ஆயிடுச்சு. இனி பையர்ஸ் தான் இருக்காங்க. பையர்ஸ்னா இப்போ இந்த இடத்துல இப்படி போச்சு சரிங்களா, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல போக போகுது. பட் ஆனால் என்னன்னா நமக்கு இன்னொரு கன்விக்ஷன் வந்து இதனோட லெக் இப்போ வீக்லி வச்சிங்க அப்படின்னா இதனோட லெக் வந்து ஒன் சிங்கிள் லெக், ஸ்ட்ராங்கான லெக். ஸோ எப்பவுமே ஒரு லெக் நடந்தது அப்படின்னா அது மோஸ்ட்லி ஃபெயில் ஆகி அப்படியே போயிடாது.
மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 70% மறுபடியும் இன்னொரு லெக் கிரியேட் ஆகும், அதே ஹைட்டுக்கு இன்னொரு லெக் கிரியேட் ஆகும். விச் மீன்ஸ் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு போனால் கூட நம்மளுக்கு ஆஸ் பர் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இதில் லெக் கிரியேட் பண்ணுற கூடல. ஸோ வச்சுக்குவோம், ஒரு 70,000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 70,000 அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஒரு லெக்கு கிடைக்கலாம். பட் ஆனால் இந்த இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா கூட நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 60,000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு இந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு கேப் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இன்னும் வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக செல் பண்ணுறதுக்கு இப்போ என்னன்னா இந்த இதுவும் வந்து செல் பண்ணாங்க, இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு கேப் அப் நடந்துட்டு மறுபடியும் புஷ் பண்ணுறாங்க, மறுபடியும் டபுள் பாட்டம் மைக்ரோ டபுள் பாட்டம் ஆகி ஸ்ட்ராங் ரிவர்சல் கொடுத்துருது, வீக்லி கேண்டலும் ஸ்ட்ராங் ரிவர்சல் கொடுத்துருது. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த செகண்ட் லெக் வந்து ஒரு இப்போ இன்கேஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக போகலை அப்படின்னா கூட நமக்கு வந்து இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி மார்க்கெட் இப்படி போச்சுன்னா கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்டம் தான் இருக்கும். ஸோ இந்த புல்லிஷ் மூமெண்டமில் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் எடுக்கணும். ஸோ ஸ்விங் ட்ரேட் இப்போ நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஓகே நம்மளுக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துச்சு. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ட்ரேட் இல்லை, இவ்வளோ வாரம் ட்ரேட் இல்லை. ஸோ நம்ம இந்த ட்ரேட்குள்ளே இருந்திருப்போம், ஒரு 2-3 வாரமாக ட்ரேட் இருந்திருக்காது. ஏன்னா இந்த இது வந்து ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது, நம்ம கண்டினியூஸாக இவ்வளோ தூரத்தில் இருந்திருப்போம். ஸோ இங்கெல்லாம் புக் பண்ணி வெளியே வர டைமாக இருந்திருக்கும். ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு வந்து ட்ரேட் இருக்காது. இந்த ஃபுல் கம்ப்ளீட் வாரம் ஒரு கிட்டத்தட்ட 1, 2, 3, 6, 7, 8 வாரம் நம்மளுக்கு ட்ரேட் இல்லை. 8 வாரம் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 2 மாதம் வந்து ட்ரேட் எல்லாம் வெயிட் பண்ணுறோம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நிறைய பேர் கேட்பாங்க, நான் இப்போ வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து பையிங் சைடு பண்ணுறேன் அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்து நல்லா இருக்கிற போது நீங்கள் எல்லாருமே சம்பாதிக்கலாங்க, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து பணத்தை இழக்காமல் நீங்கள் உங்கள் டே டைம் அதாவது ஜாப் 6 to 9 ஜாப் இருக்குல்ல, அந்த மாதிரி மந்த்லி சேலரியெல்லாம் இதில் வராது. உங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்லா இருக்கிற வரைக்கும், அதாவது உங்களோட ஃபேவர், அதாவது உங்களோட எட்ஜு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு சிறுத்தை மாதிரி வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிறுத்தை எப்படி வந்து இறைக்காக வெயிட் பண்ணி அது பக்கத்தில் வரையில் பாயுது, அந்த மாதிரி நீங்கள் ஐடியலாகவே இருக்கணும். மார்க்கெட்டில் ஐடியலாக இருந்துட்டு உங்கள் டைம் வரையில் ஃபுல் கேபிட்டலையும் டிப்ளாய் பண்ணி நல்ல ட்ரேட் ப்ராஃபிட் எடுக்கிறதா இது அந்த ட்ரேடிங்கோட ஒரு இதுவே. நம்மளுக்கு எல்லாமே எப்படின்னா டெய்லி ட்ரேட் பண்ண அப்படி தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் டெய்லி போய் மார்க்கெட்டில் போனீங்கன்னா தான் எல்லாத்துக்குமே காசு. பெரிய பெரிய புரோக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே டிப்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் டெய்லி இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. டெய்லி சம்பாதிக்கிறதா ப்ரொமோட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ண முடியாது. அடுத்த எட்ஜு வந்து நீங்கள் இன்வெஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதா உங்களோட எய்மாக இருக்கணும். நீங்கள் பணத்தை வந்து இதில் வந்து சம்பாதிச்சிங்கனாலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட இதை ட்ரேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், வேறு மித்த வர்ற அமௌண்ட்டை ஒரு நல்ல ஸ்டாக்கை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியை வளர்த்திக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம டைவர்ட் ஆகுது டாப்பிக்கு, வேறு இதுக்கே போவோம். ஸோ நம்மளுக்கு வந்து நிஃப்டி பையிங் சிக்னல் கிடச்சிருச்சு. ஸோ செல்லர்ஸ் இல்லை நம்மளுக்கு இந்த இடத்துல, பையர்ஸ் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து ரெகுலராக இப்படி தான் அனலிசிஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் போட்டிருப்பேன். இது இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஒரு ரீசன், டெக்னிக்கல் ரீசன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், புல்லிஷ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அனலிசிஸ் பண்ணுவேன். ஒரே இதில் வந்து நான் வந்து புல்லிஷ் பேரிஸ் அதில் ரெண்டையுமே பார்த்த மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் புல்லிஷாக்கு வந்து நான் மார்க்கெட் அனலிசிஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு புல்லாக இருந்தால் நான் புல் சைடு எப்படி ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டெக்னிக்கல்ஸாக ஃபுல்லாக க்ளீனாக இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணியிருப்பேன். இந்த ஏரியா வந்து சப்போர்ட்டு அப்படிங்கிற எல்லாத்தையும் போட்டிருப்பேன். இப்போ அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் போட்டுருவேன். ஸோ அடுத்தது புல் ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு அவங்க சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். இதுக்கடுத்து அதே வியூ நான் பியராக இருந்தால் நான் எங்கே போய் செல் பண்ணுவேன், எந்த இடத்துல பியராக இருந்தால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அனலைசிஸ் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பியர் அப்படிங்கும்போது இந்த பியரில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆஃப்டர் இங்கே பாருங்க
இது ஒரு ஃபிளாக். இந்த ஃபிளாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் வந்து இப்போ நான் வந்து இது வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த கேண்டில் அப்படியே வந்து இந்த சார்ட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருப்பேன். ஆல்ட் ஐ கொடுத்தீங்க ட்ரேடிங் வியூலன்னா அப்படியே ஆப்போசிட் சைடு புல்லிஷ் வியூ. எனக்கு என்னன்னா புல் சைடு டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா அதுதான் ரொம்ப அனாலிசிஸ் பண்ணதுனால எனக்கு அந்த கன்விக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா பியர் சைடு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு புல் சைடே அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இது புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல போடுங்க, நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் தனியாக பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் சார்ட்டு அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா இது புல் வியூ. ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு என்னென்னா டவுன்வர்ட் மூவ் கொடுத்துருக்குது, அதில் வந்து அப் மூவ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கன்விக்ஷன் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு லெக் தான் நடந்திருக்குது, இன்னொரு லெக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதர் அது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக போகாமல் கூட வீக்காக கூட போகலாம். பட் ஆனால் அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிற இடத்துல மேபி கொஞ்சம் ஏன்னா இப்போ இது வந்து ஸ்ட்ராங்கான இந்த ட்ரெண்டு வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எனக்கு வந்து எப்போ வந்து அது ரிவர்ஸ் ஆகும்னா இதுவுமே வந்து ஸ்ட்ராங் ரிவர்சல் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே அப்படியே ரிவர்ஸ் ஆகி இப்படி போயிடுமா அப்படின்னா போகாது. ஏன்னா ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் வந்து கன்சாலிடேட் தான் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு வெஜ் மாதிரி தான் கிரியேட் ஆகும். எகைன் கீழே வர தான் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இன்னுமே அப்போ மார்க்கெட் இன்னும் போகணும், இந்த ஏரியா வரணும். இந்த ஏரியா வரும்போது சின்ன ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பியருக்கு தான் கவுண்டர் ட்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கொஞ்சம் கீழே போனதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஸோ இங்கே கூட கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன ஆகும், மார்க்கெட்டு நம்மளுக்கு புல் சைடு தான் போகணும். ஸோ இது எல்லாமே அனாலிசிஸ் தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடு போகுது அப்படின்னா நீங்கள் இல்லை நான் அனாலிசிஸ் பண்ணது கரெக்டு அப்படின்னு உட்காந்துருக்கூடாது. நம்ம ஒரு என்னன்னா இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கணும், ஸ்டாப் லாஸ்ல வெளியே வரணும். மார்க்கெட் வந்து இப்போ நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்ணுறது ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டியில் நமக்கு ஆப்போசிட் சைடு 60% ப்ராபபிலிட்டி அக்யூரசி இருக்குதுன்னா 40% தப்பாகலாம். அந்த 40% கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், பிரேக் அவுட்ல வெளியே வந்துடணும். ஸோ அப்படி அந்த மென்டாலிட்டியில் இருக்கணும். நான் இப்போ ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணிட்டு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற மென்டாலிட்டி போகும்போது தான் நம்ம ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகிறோம். ஸோ இது வந்து யாருமே வந்து இதை கம்ப்ளீட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் மாறும்போது உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகிடுவீங்க, உங்களுக்கே தெரியாமல் ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. ஸோ கன்க்ளூஷன், அதுக்கப்புறம் தான் கன்க்ளூஷன் வந்து இப்போ எனக்கு இப்போ பியர் மைண்டும் பார்த்துருவேன், புல் மைண்டும் பார்த்துருவேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து கிளியர் கன்க்ளூஷன் கிடைச்சிது. ஸோ அடுத்த மூவ் என்னகிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்தது அனாலிசிஸ் பண்ணலாமா, இண்டெக்ஸ் அனாலிசிஸ் போகணுமா அப்படிங்கிறது முடிவு பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அனாலிசிஸ். இண்டெக்ஸ் அனாலிசிஸில் நான் வந்து ஃபுல்லாக ஒன்றா சொல்லலை. ஸோ கம்ப்ளீட்டாக நான் என்னென்ன எடுத்து வச்சுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது ஹெல்த் கேரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் நான் பார்த்தேன். ஓகேங்களா, ஹெல்த் கேர்லேயும் ஃபார்மாவில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் பார்த்தேன். அதே மாதிரி ஆட்டோ மெட்டல், இது நான் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா இண்டிசஸ் இருக்குல்ல, இண்டிசஸில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணி இதுலேயே வந்து நான் வந்து லிஸ்ட் பண்ணிடுவேன். டாப் டவுன் எது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது நிஃப்டிக்கு ஈக்குவலாக, அதாவது நிஃப்டியை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறது. இப்போ வந்து இது வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது, நிஃப்டியோட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எது வந்து ரொம்ப அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஆர்டரில் கொண்டு வந்துடுவேன். ஸோ அந்த ஆர்டரில் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாகிடும். நம்ம வந்து போயிட்டு அனலைசிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நிஃப்டி விட இது ஹெல்த் கேர் நல்லா இருக்கு. ஹெல்த் கேர் ஃபார்மா ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே ஒரே, மோஸ்ட்லி ஹெல்த் கேரில் இருக்கிற ஸ்டாக் ஃபார்மாலையும் இருக்கும், ஃபார்மாவில் இருக்கிறது அதுலேயும் இருக்கும், காமன் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ரெண்டையுமே ஒட்டுக்கா எப்பவுமே ஒரே இண்டெக்ஸாக நான் இன்னும் வரைக்கும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து ஆட்டோ வந்து ரொம்ப டெய்லி கேண்டலில் இப்போ தான் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கன்செப்ஷன். அதுக்கடுத்து ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவு கன்விக்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் இது வரைக்கும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல புல் பேக் நடக்குது. புல் பேக் நடந்தாலும் திரும்ப அந்த V-shape ரெக்கவரி இருக்குது. ஸோ அதனால நான் ஃபினான்ஸை வந்து நோட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா, இப்போ இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கன்விக்ஷனாக ஒரு
ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருந்திருக்காது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே இப்போ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ இந்த டாப் 5 இது வந்து இண்டெக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் இந்த இண்டெக்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ அந்த இண்டெக்ஸ் எடுத்துட்டு நம்ம நிஃப்டியோட கம்பேர் பண்ணி எடுத்துகிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா ஈச் இண்டெக்ஸ்லேயும் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். ஒவ்வொரு இதுலேயும் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டு அதில் டாப் 2 ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எடுக்கணும். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லிஸ்ட்டு. இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து இப்போது ரிஸ்க் ரிவார்டு வந்து எப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி, அதாவது எனக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் டாப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, ஆட்டோ அண்டு ஃபினான்ஸ். இந்த டாப் 2 இல்லை டாப் 3 எடுத்துக்குவேன். ஸோ இது பிஎஸ்யூ பேங்க் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் இருந்தாலும் இதனோட இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் அனலைசிஸ் பண்ணும்போது நிறையா ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவல், அதாவது ஒரு செக்டார் அனலைசிஸ் பண்ணும்போது நிறையா ஸ்டாக் வந்து நல்ல புல் மொமெண்டமில் இருக்குது அப்படின்னா அந்த செக்டார் எடுத்துக்கணும். ஸோ அந்த செக்டார் தான் வந்து நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் இப்போ பேங்க்கில் எடுத்துட்டோம்னா எனக்கு ஒரே ஒரு பேங்க் மட்டும் தான் இருந்துச்சு. பிஎஸ்சி பேங்க்கில் ஒரே ஒரு பேங்க் மட்டும் தான் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. மீதி எல்லாமே அந்தளவுக்கு பண்ணல. அப்படிங்கும்போது நான் வந்து அதை வந்து ஒமிட் பண்ணிடுவேன். அந்த செக்டார் ஒமிட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஸ்விங் ட்ரேடு போடுவேன். ஸோ இந்த இதில் எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த இதில் 2 இந்த மாதிரி எனக்கு ஸ்விங் ட்ரேடில் அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்து கேட்டகரி கிடைக்கும்போது அடுத்தடுத்த ஸ்டாக் வந்து இன்னுமே கன்விக்ஷன் அதிகமாகும் போது இதுக்குள்ளே இன்னும் 3 ஸ்டாக் கூட நான் எடுத்துக்குவேன். அதே மாதிரி நான் ஃபைனலாக இதிலிருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன், அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்களும் அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களோட ரிஸ்க் அப்பிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களும் கூட இது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெட்டர் ஸ்டாக்ஸ். பட் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ், என்னோட நாலேஜ் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ரிஸ்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைசிஸ்லாம் பண்ணிவிட்டு ஓன் இதில் வந்து நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் போடலாம், இல்லை உங்கள் ஸ்டாக்ஸ் ஏதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு பார் பை பார் அனலைசிஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக அந்த ரிப்ளை பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். செக்டார் வைஸில் நான் ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் போடலை. அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக வந்து அதையும் வந்து இன்னொரு தனியாக வீடியோவாக பண்ணிடுவோம் டீட்டெயிலாக.